பிளாக் பிங்க் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் பிங்க் என்னென்ன நல்லது சொல்றாங்க, நல்லது பண்றாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலி என்னைய கேட்டாலும் சரி, நீங்க யாரை கேட்டாலும் பிளாக் பிங்க் பத்தி சொன்னா உங்களுடைய பாட்டை பத்தி சொல்லுவீங்க, இல்லைன்னா ரீசெண்டா நடந்த கான்ட்ரவர்சி பத்தி சொல்லுவீங்க. ஆனா இவங்களோட கண்டென்ட் நான் எடுக்கும்போது இவ்வளவுதான் நல்லது பண்ணிருக்காங்க, இது ஏன் மீடியாஸ் வெளியே வரல? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி பிடிஎஸ் பத்தி பேசும்போது ஒவ்வொருத்தரும் 100 மில்லியன் வான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பல மீடியாக்கள்ல பப்ளிஷ் ஆச்சு. ஆனா இந்த ஜிக்ஸோ பத்தியோ ஜெனி பத்தியோ ரோஸ் பத்தியோ என்கிட்ட தான் இருக்கு அந்த கண்டென்ட். பெருசா ரீச்சே கிடைக்கல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மேபி அவங்க சரியா ப்ரொமோஷன் பண்ணாம விட்டுருக்கலாம். ஆனா நம்ம விட முடியுமா? ஸோ நிறைய பிளாக் பிங்க் ஃபேன்ஸ் எங்க ரெட் டேப் தமிழ்ல நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த கண்டென்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்க என்னென்ன நல்லது பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, பிளாக் பிங்க்ல ஒரு பியூட்டி குவீன், அதாவது கிளாமராவே இல்லாம அவங்க முகத்தை வச்சு அப்படியே பளபளப்பா இருந்து எல்லாரும் கைக்குள்ள போட்டுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் யாரு? டக்குன்னு சொல்லுங்க. ஜிக்ஸோ. ஸோ இவங்களை பாத்தீங்கன்னா யூனிவர்சல் பியூட்டின்னு சொல்லுவாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல கூட ஜிக்ஸோட பேரு கூட அடிபட்டுச்சு. ஸோ ஜிக்ஸோ அவர்கள் இது வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலா எதுவுமே சிக்கினதே கிடையாது, கிளாமரஸா ட்ரெஸ் போட்டதே கிடையாது, ரொம்ப ஹாட்டா அவங்க காட்டணும் நினைச்சதே கிடையாது. ஆனா சைலண்டா அவங்க பாப்புலர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுல சாங்ஸ் போடுவாங்க, நிறைய விஷயங்கள் பின்னாடி பிளாக் பிங்க் பிடிஎஸ் நிறையலாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதுல நிறைய பேர் பாக்குறீங்களா, நீங்க எல்லாமே பாக்குறீங்களா, அந்த காசு உங்களுக்கு கிடைக்குதுல, யூடியூப்ல பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் அப்படியே நிறைய சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் படிக்காத பசங்களா இருக்காங்களோ, ரொம்ப ஏழை மாணவர்கள், அந்த கஷ்டப்படுறவங்களா இருக்காங்களோ, தேடி தேடி எங்கெங்க பண்ணணுமோ ஒரு ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வெளியே வரல. கிட்டத்தட்ட 103% அப்படின்னு சொல்றாங்க. 100% பரவாயில்ல, அது 103% அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்களுடைய வருமானத்துல இருந்து, அப்போ அவங்களோட வருமானம் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. போட்டு பாக்குற எனக்கும் தெரியல. ஆனா 103% இந்த டொனேஷனுக்காகவே ஜிஸோ கொடுத்துட்டே இருக்காங்களா. ஸோ அவங்க தான் முதன்மையா டொனேஷன் பண்றதே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெனி. அதாவது இவங்க பேர் மட்டும் இல்லாம இவங்களுடைய பாடல்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கான்ட்ரவர்சியில போய் முடிஞ்சிச்சு. ரீசெண்டா ஆலியா பட்டுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதுவும் நம்ம பேசியிருந்தோம். ஜெனி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ்ல நடிச்சு அது ஒரு மாதிரி செக்ஸி மூவ் பண்ணி அதுவும் சர்ச்சையாச்சு. அதை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். ஆனா ஜெனி அவர்கள் என்ன நல்லது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பெருசாவே வெளியே வரல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா எந்த மணி, அதாவது 100 மில்லியன் வானா இல்ல 200 மில்லியன் வானா அப்படிங்கிறது கரெக்டா மென்ஷன் ஆகல. இவங்க ஒரு தொகையை எடுத்திருக்காங்க. அந்த தொகையை எடுத்து எங்கெங்க அனிமல் வெல்ஃபேர், இந்த அனிமல்ஸ்க்குன்னு தனியா அந்த ஷெல்டர் கொடுக்குறாங்களே, ஷாப்ல கொடுக்குறவங்க, இந்த அடிப்பட்ட அனிமலுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறவங்க, இந்த ஃப்ரீயா ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக், ஸ்ட்ரீட் கேட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு தொகையை பயன்படுத்தி கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பெருசா வெளியே தெரிய வரல. ஒரு தடவை இந்த அனிமல் வெல்ஃபேருக்கு இவங்க எங்கேயோ போயிருக்காங்க, ரகசியமா நாங்க பார்த்தோம் அப்படின்னு யாரோ கொரியன் பேட்ஸ் கிளப்பி விட, அப்புறம் தான் அது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் இவங்க ஹெல்ப் பண்ண மாதிரி போட்டோஸ் எதுவுமே தெரியல. ஆனா இந்த அனிமல்ஸோட ரொம்ப பாசமா இருக்கிற போட்டோஸ் மட்டும் வெளியே வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரோஸ் தான். ரோஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு மீம் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு ஆம்பளையுமே பிடிக்காது. அதாவது ஒரு சில ஆம்பளைங்க மிச்ச மெம்பர்ஸ் கூட வேணா ஏதாவது பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனா ரோஸ் மட்டும் வியர்டான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேடி. ரோஸ் எப்படின்னா மிச்ச பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது, ஆள் கிட்ட வந்தா அப்படின்ற மாதிரிதான் மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போ ரோஸ் என்ன நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பெருசா வெளியவே வரல. ஆனா ரோஸோட பாடல்கள் மட்டும் தான், ஈவன் அந்த ஆப்பட்டு பாடல் உலகம் ஃபுல்லா ஹிட் ஆச்சு. இதுல ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ரோஸ் அவர்களுக்கு பெரிய ரீச்சே கிடைக்கல இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா ஆப்பட்டு பாடல்ல இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நம்ம என்ன பேச வந்தோம், நம்ம நல்லதான் பேச வந்தோம் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, 300 மில்லியன் வானா 100 மில்லியன் வானா அதே மாதிரி எங்கேயுமே அமௌண்ட் இவங்க யாருமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதை மறுபடியும் அனிமல் வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. அதாவது அனிமல்ஸ் ரெஸ்கியூ பண்றாங்க. ஸ்ட்ரீட் டாக், ஸ்ட்ரீட் கேட்ஸ் இதெல்லாம் அடிபட்டு வந்தா அதுக்கு ரெஸ்கியூ பண்ண இவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல முக்கியமா அவங்க எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிவா ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒண்ணு இவங்க ஈவெண்ட் பண்ணி சம்பாதிப்பாங்க, இல்ல இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல யாராவது ஈவெண்ட் பண்ணி சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சேரிட்டிக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அதுல ஒத்த பைசா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்களாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது லிசா. கொரியால மிகப்பெரிய அழகி, இவங்களை போல ஒரு டான்சர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல கியூட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தவங்க போக போக ரொம்ப கிளாமரஸா செக்ஸி மூவ்ஸா கொடுத்து இப்ப லிசா அப்படின்னாவே அவங்க பேரோ பாட்டோ ஹிட் ஆகுறது இல்ல. அவங்க ஏதாவது ஒரு கான்செப்ட்ல போய் ரொம்ப கான்ட்ரவர்சியா ரொம்ப கிளீவேஜ் காட்டுற மாதிரி டான்ஸ் ஆடுறத ஸ்பெசிஃபிக்கா ஜூம் பண்ணி போட்டு
அவங்க அப்படி காட்டுறாங்களோ இல்லையா இவங்க ஜூம் பண்ணி எடுத்துடுறானுங்க. ஆனா லிசா அவர்கள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாய்லாந்துல ஒரு பெரிய வெள்ளம், ஏன்னா தாய்லாந்து தான் அவங்களோட பூர்வீக இடம், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெரிய வெள்ளம் வந்த உடனே இவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசு கொடுத்து எல்லாமே பார்த்துக்கோங்க, தாய்லாந்து மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுக்கு வந்து இவங்க பணத்தை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன்னா வெள்ளம் வந்ததுக்கப்புறம் எப்படி ஸ்கூல்ஸ் இருக்கும் அது இருக்கும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அது நியூஸ் சேனல்ஸ்ல வெளியே வந்தாலும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வெளியே வரல. ஏன்னா பிடிஎஸ் என்ன கொடுத்தாங்கன்னு வெளியே வந்துச்சு, ஆனா இவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வெளியே வரல. சரி, பிடிஎஸ்ல சொன்ன மாதிரி மொத்தமா சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கோம்ல, இவங்க மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்ல இந்த பொல்யூஷன் வருது அது வருது இருக்கு பாத்தீங்களா, சோ அதெல்லாம் வந்து தனியா ஒரு ஈவெண்ட் நடத்தி, அதாவது இந்த மாதிரி மரத்தை வெட்டக்கூடாது அதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பெருசா பண்ணுவாங்களாமா. ஆனா அதை வந்து பெரிய பேசும் பொருளா வந்தது இல்லை, எனக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் வந்ததே இல்லை. ஆனா அந்த மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப அதை பண்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட 4 பேரோட பாடல் வந்து ரீசெண்டா வந்துச்சு. ஆனா முதல்ல இருந்து அவங்களுக்கு வியூஸ் இப்ப இருந்திருக்கா கேட்டீங்கன்னா ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிடிஎஸ் எப்ப மறுபடியும் உள்ள வராங்களோ அன்னைக்கு பிளாக் பிங்கோட வியூஸ் வந்து சரியும் அப்படிங்கிற மாதிரி பிடிஎஸ் மேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க இவ்வளவு தூரம் நடந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை நீங்க பிளாக் பிங்க் ஃபேன்ஸா இருந்திருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 17 பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க, அது நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம்.